சென்னை தாம்பரம் மாநகராட்சி பம்மல் மண்டலம் 6வது வார்டுக்கு உட்பட்ட நாகல்கேணி பகுதியில் அம்மா உணவகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் இந்த அம்மா உணவகம் சில வருடங்களுக்கு முன்பு சேதமடைந்தது. இந்த அம்மா உணவகத்தை புதுப்பிப்பதற்காக 18 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் ஒப்பந்தம் போடப்பட்டு பல மாதங்களாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் நவம்பர் 27ஆம் தேதியன்று அம்மா உணவகத்தில் ஊழியர்கள் வழக்கம் போல உணவு தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது மேற்கூரையின் உட்புறத்தில் போடப்பட்டிருந்த பால் சீலிங் முற்றிலும் பெயர்ந்து சடாரென விழுந்தது. இதில் அம்மா உணவக ஊழியர்களான 2 பெண்கள் தலையில் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 8 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த இந்த அம்மா உணவகத்தில் முறையான பராமரிப்பு இல்லை என தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று முன்பே அம்மா உணவகம் புனரமைக்கப்பட்டிருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் என்பது தாம்பரம் பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான அம்மா உணவகங்களின் நிலை இதுதான் என்றாலும் திமுக அரசு அதனை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஆனால் அம்மா உணவகம் வெறும் பெயரளவுக்கு அல்லாமல் சிறந்த முறையில் இயங்கினாலும் அரசுக்கு பெருமைதான். அரசு கருணை கொள்ளுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.